வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், அதாவது எல்லாமே நம்மளுக்கு ஒரு தடையாக நிற்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த தடையிலேருந்து மீண்டு வருவது எங்கனம். ஹவு டு கம் அவே ஃப்ரம் அவர் ஹடில்ஸ், கம் அவுட் ஆஃப் அவர் ஹடில்ஸ். இருக்கிற இடத்துலையே ஹடிலாக இருந்தாலும் இடையூறுகளிலிருந்து மீண்டு வெளிவர வேண்டும். இல்லை நம்ம எங்கேயோ ஒரு காணல் நீர் போல் இருக்குது, அது போய் இடைஞ்சல்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடையூறுகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவது எங்கனம் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஹவு டு கம் அவே ஃப்ரம் அடல்ட்ஸ்னு. அதில் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுப்பா, அதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு பாக்கியமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியமே இல்லைன்னு நம்ம சொல்கிறது நினைக்கும்போது, ஓஹோ நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு ஒரு மனசில், ஒரு அடி மனசில், ஆழ் மனசில் ஒரு எண்ணம் வந்துடும். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது போல இருக்குன்னு. இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு கூட இப்படி ஒரு விஷயங்களை போல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு மத்தியிலே இருக்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப தெரியப்பட்டவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களும் இருக்காங்க. தெரியப்பட்டவங்க வேறு கேட்டகரி, வேண்டப்பட்டவங்க வேறு கேட்டகரி, அப்புறம் உறவுகாரங்க இருக்கிறாங்க, அதுவும் அவங்க வேறு கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியிலுமே இதுபோல் நம்மளுக்கு அந்த பாக்கியமெல்லாம் இல்லை, இதுபோல் வாய்ப்புகள் நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியான தொடர்பில் இருக்கிற மக்களும். அதாவது இதுபோல் நம்மளுக்கு இந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் முதல்ல பேசிக்காக ஒரு விஷயம் நினச்சிக்கணும். எது வேணுமோ அது உடனே கிடைக்கிறத காட்டிலும் அது வேணும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்தை, ஒரு எண்ணத்தில் ஒரு விதை, அதாவது இஃப் யூ சோ ஃபார் இட் டெஃபினெட்லி யூ கேன் ரீப் இட் அப்படின்னு ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு மொழி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ அதற்குண்டான முயற்சிகளை செய்ய துவங்கினால், அந்த ஒரு விதையை இப்போ நட்டுவிட்டா நாளைக்கே அது முளைச்சி பயிராக்கி நிறைய ப்ராடியூஸ் வரும்னு நினைக்க வேண்டாம். இப்படி விதையை நட்டுவிட்டா அந்த விதை என்ன பண்ணும், பயிர் செய்ய துவங்கினா கொஞ்ச நாள் கழிச்சு, மினிமம் 90 நாள், 120 நாள், 160 நாள் அப்படின்னு சொல்லி இத்தனை 160 டேஸில் 160 டேஸில் என்ன பண்ணும், அது ப்ராடியூஸை ஈல்டு பண்ணும் அப்படின்னு இருக்கு. பயிர் வகைகளுக்கு ஏற்ப நாட்கள் வித்தியாசப்படும். ஒரு சாதாரண ஒரு கொடி, பிட்டர் காட் பாகவர்காய் கொடி இருக்குன்னு வைங்க, அது ஒரு 30லேருந்து 35 நாளைக்குள்ளே நல்லா வளரும். 50 நாள்லேருந்து பூ பூக்கும். அதுக்கப்புறம் அதில் காயாக மாறத்துக்கூடிய சில பூக்கள் வித்தியாசமாக பூக்கும் அப்படின்னு வைங்க. அந்த பூ கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிறையவே பூ கிடைக்கும், நிறைய காய் கூட கிடைக்கும். அதுக்குனோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 3 to 6 months அவ்வளோ நேரம் தான் இருக்கும். அதுபோல் ஒன்றுத்துக்கும் ஒரு முதிர்ச்சி நிலைமை ஒன்று உண்டு. அதுபோல் நம்ம ஒரு எண்ணம், நம்மளோட எண்ணம் என்ன இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கை, சொல்ல செயல் போல் மனம் அப்படின்னு சொன்னால், மனம் போல் செயல் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கைக்கு நம்மளால் எல்லாம் முடியும்பா, இதை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த செய்து முடிப்பேன், என்னால் இது முடியும்பா அப்படின்னு ஒரு யோசனையை நம்ம வளர்த்துறோன்னு வைங்க, நிச்சயமாக அந்த வளர்த்துக்கிற யோசனை நம்மளுக்கே சரியான எண்டு ரிசல்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மன திருப்தியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதற்கு மாறாக எனக்கு இதெல்லாம் செய்ய வராதுப்பா, எனக்கு இந்த பாக்கியமே கிடையாதுப்பா, எனக்கெல்லாம் எதுவுமே எளிமையாக செய்ய முடியாது, எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு தவறான அப்ரோச் அப்படின்றதுக்காக வேண்டி நுனி மரத்தில் நின்றுட்டு அடிமரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருபோதும் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதுபோல் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணலாம், மறுதளிக்கலாம். we can ignore this, we can move away from that. ஏன்னு கேட்டால் கீழே இருந்து தான் மேலே வெட்டணுமே தவிர மேலே இருந்து கீழே வெட்ட முடியாது. அதனால் யூ ஷுட் ஹேவ் த ஸ்ட்ராங் பேஸ். நல்ல திடமாக ஒரு இடத்துல நின்று தெரிஞ்ச பிறகு தான் யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் செல்ஃப், எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும்னு பார்க்கணும். அதனால் என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒதுங்கிறத காட்டிலும் என்னால் முடியும், இதை நான் முடிப்பேன், என்னால் செய்து முடிக்க முடியும், எனக்கு இத்தகைய செயல்களை செய்து முடிப்பதற்கு வலிமை உண்டு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை வளர்த்துக்கிட்டா, அந்த வலிமையான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்கிறோம் இருக்குமே, அதுவே நம்மளுக்கு மேலும் மேலும் என்ன பண்ணோம், போதுமானவர்களுக்கு வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு ஏற்புடைய திறமையும் அதுக்குண்டான மன வலிமையும் தரும். இதில் நிறைய நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் பார்க்குறோம். எல்லாருக்கும் என்ன இனிமையானது, பிள்ளைங்களோட பேசும்போது ஸ்பீக் பாசிட்டிவ். இப்போ காலையில் ஒரு அடோலசன்ஸ் பசங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும், காலையில் சன்ரைஸ்
அப்படின்னு சொன்னால் காலையில் எழுப்பணும், ஒரு 6 மணிக்கு எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? சீக்கிரமாக எழுந்துருங்க, சூரியனுக்கே நம்ம குட் மார்னிங் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூரியனுக்கே குட் மார்னிங் ஏன் அப்படிலாம் சொல்கிறவங்க, நான் சூரியனுக்கெலாம் குட் மார்னிங் சொல்ல விரும்பலை. நோ நோ நோ, யூ ஷுட் சே தட். சூரியன் ஆதித்ய நாராயணன், இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியவர், அவருக்கே நம்ம குட் மார்னிங் சொல்கிறோம் 6 மணிக்கு எழும்பே அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் மோட்டிவேட்ஸ் அ சைல்டு டு கெட் அப் ஏர்லி. அது வந்து ஒரு 6 வயசில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் 14 வயசில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் இது ஏற்புடையது. இதை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் பிள்ளைங்களை அதை காட்டில் பாரு, சூரியன் உதிச்சிட்டு இன்னும் எழுந்துக்கவே இல்லை, என்ன படுத்து தூங்கிட்டு இருக்குது பார், இதெல்லாம் எப்படி உருப்படும் அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் கொடுத்தமான பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நீங்களே சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் எப்படி உருப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் லேட்டாக எழும்புவாங்க. அன்றைய நாள் முழுக்கும் என்ன பண்ணுவாங்க? பழுதா காலம் தெரியுமா, பழுதே போயின பல காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நாள் முழுக்க வீணாக்கிடுவாங்க. படிக்கிறதுக்கு மனம் இருக்காது, வெளியில் போகிறதுக்கு மனம் இருக்காது, ஸ்கூலில் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் ஆயிரும். அதனால் இப்படி சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து சூரியனுக்கு குட் மார்னிங் சொல்லுங்கள், கெட் அப் ஏர்லி, டூ திங்ஸ் ஏர்லி, அப்புறம் டூ திங்ஸ் ஆன் யுவர் ஓன். அது வந்து இதை செய்யணும்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்காதங்க. நீங்களே காலமில் எழுந்துருங்க, என்ன பண்ணுங்க, ப்ரஷ் யுவர் டீத், ஹேவ் யுவர் பாத், டேக் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு காலையில் என்ன பண்ணுறாங்க? எளிமையான உணவு அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். எல்லா முயற்சியும் ராத்திரியே செய்து வைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணினோம்னு வைங்க. திங்ஸ் வில் பி மோர் என்ன அவங்களோட சைடில் இருக்கிறது, இட் வில் பி மோர் ஆன் தேர் ஸ்ட்ரைட். அது அவங்க எளிமையாக அத்தகைய நிகழ்வுகளையும் அத்தகைய செயல்பாடுகளையும் செய்து முடிப்பாங்க. அதனால் எப்பொழுதும் மனதில் இருக்கும் பொழுது எளிமையாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களோட வேலைகளை அவங்களே செய்கிறதுக்கும் முயற்சி செய்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். இந்த பழக்கமே என்ன பண்ணோம்? பின்னொரு காலத்தில் இப்போவே ஒரு 10 வயசாவது இப்படி பழக்கிறோம்னு வைங்க. அப்படி பழகிக்கொள்ளும் பொழுது வருகின்ற வயது காலத்தில், அதாவது 10க்கு அப்புறம் 15, 20 அந்த மாதிரி வயசு வரும்பொழுது அவங்களோட வேலைகளை அவங்களே செய்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். நம்மளால் செய்துக்க முடியும் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம முடிப்பேன், இதை முடிச்சுடுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன், அப்புறம் நான் ஜெயிச்சு காட்டுறது தான் என்னால் முடியும், அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த தன்னம்பிக்கையே அவங்களோட வாழ்வின் ஆதாரமாகவும் தன்னம்பிக்கையை அவங்களை மேலும் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன தெரியுமா ஈஸியாக இட்டு செல்லக்கூடிய ஒரு வாகனமாக அமையும். அந்த வாகனம்ன்றது என்ன? 4 வீலரா, காரா, பைக்கா அப்படி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட தன்னம்பிக்கை என்பதே அவங்களுக்கு ஒரு வாகனமாக அமைந்து அவங்களை மேலும் வாழ்க்கையில் எளிமையாகவும் இனிமையாக பயணிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால் தன்னம்பிக்கை அவசியம். அந்த தன்னம்பிக்கை அவசியம் என்ன சொன்னால் அதற்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு நல்ல வழி காட்டணும். மேலும் இதுபோல் நல்ல வழி காட்டுறதுக்கு வந்து ஆசிரியர், பெற்றோர்கள், குரு அது மாதிரி வரும்போது பெரியவங்க நல்ல வழியை சொல்லி தருவாங்க தான். இதில் என்ன பசங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணி வளர்க்கணும்னு சொன்னால் பெரியவங்க வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அது சரியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இட் கம்ஸ் அலாங் வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், இட் கம்ஸ் அலாங் வித் தேர் எக்ஸ்பர்டைஸ் ஆல்சோ அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுபோல் புரியறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இட் வில் பி ஆஃப் குட் யூஸ். அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தேர்வாக அது அமையும். அதனால் அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். புஸ்தகங்களை நிறைய படிக்கணும், படிக்கிற செய்திகளை மனசில் நிறுத்திக்கணும். அதுபோல் வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களோட கருத்துக்களை நம்மளோட வாழ்வில் நம்ம நடக்கிற இந்த ஜெர்னி ஆஃப் லைஃப் இருக்கே, இந்த பயணத்தில் அங்கங்கே அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட சௌகரியத்துக்கு ஏற்ப அதை இணைச்சிக்கிட்டமான அதை அதையும் சேர்த்து பயணிக்கும்பொழுது வாழ்வு மிகவும் வெற்றிகரமாக அமையும். இதில் வந்து என்ன மாற்று கருத்தே இல்லை. அதனால் அடல்ட்ஸை தாண்டணும் அப்படின்னா அதற்கு தன்முயற்சியும் வேணும், பெரியவர்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உதவியும் வேண்டும் அப்படின்ற மனசில் வாங்கிட்டு மேலும் மேலும் இந்த பயணத்தில் நம்ம தொடர முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த பதிவில் இதற்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.